సో భగవద్గీత 16வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ஸோ 7வது ஸ்லோகம் 16வது அத்தியாயம். प्रवृत्तिं च निवृत्तिं च जनाना विदुरासुराः न शौचं नापि चाचारो न सत्यं तेषु विद्यते. திரும்ப சொல்லுங்க. பிரவிருத்திம் முறையான செயல், ச மற்றும் நிவிருத்திம் முறையற்ற செயல், ச மற்றும் ஜனா நபர்கள், நா இல்லை, விது அறிவது, அசுரா ஆசுரா அசுர குணத்தில், நா இல்லை, சௌசம் தூய்மை, நா இல்லை, அபி கூட, ச மேலும், ஆசார நடத்தை, நா இல்லை, சத்தியம் வாய்மை, தேசு அவர்களில், வித்தியதே இருப்பது. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு அபய சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதா, ஸ்தாபக ஆச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். சீல பிரபுபாத் கி ஜெய். திரும்ப சொல்லுங்க. அசுரத்தன்மை உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்றும் அறிவதில்லை. தூய்மையோ முறையான நடத்தையோ வாய்மையோ அவர்களில் காணப்படுவது இல்லை. பொருளுரை. நாகரீகமுடைய ஒவ்வொரு மனித சமூகத்திலும் குறிப்பிட்ட சட்ட திட்டங்கள் தொன்று தொற்று பின்பற்றப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக வேத நாகரீகத்தை பின்பற்றுபவர்களும் நாகரீகமான மக்களில் மிகவும் முன்னேறியவர்களாக அறியப்படுபவர்களுமான ஆரியர்களின் மத்தியில் சாஸ்திர விதிகளை பின்பற்றாதவர்கள் அசுரர்களாக கருதப்படுகின்றனர். எனவே அசுரர்கள் சாஸ்திர விதிகளை அறியாதவர்கள் என்றும் அவ்விதிகளை பின்பற்றுவதற்கான நாட்டமும் இல்லாதவர்கள் என்றும் இங்கே கூறப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலான நபர்கள் இவ்விதிகளை அறியாதவர்கள். சிலர் இவற்றை அறிந்திருந்தாலும் கூட பின்பற்றுவதற்கான இயல்பில்லாதவர்களாக உள்ளனர். அவர்களிடம் நம்பிக்கை இல்லை. வேத நெறிகளின்படி செயல்படுவதற்கான விருப்பமும் இல்லை. அகத்திலும் சரி புறத்திலும் சரி அசுரர்கள் தூய்மை இல்லாதவர்கள். நீராடுதல், பற்களை துலக்குதல், சவரம் செய்தல், ஆடைகளை மாற்றுதல் போன்ற செயல்களின் மூலம் ஒருவன் எப்பொழுதும் தன் உடலை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அகத்தூய்மையை பொறுத்தவரை இறைவனுடைய புனித நாமங்களை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வாறு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிக்க வேண்டும். அகம் மற்றும் புற தூய்மைக்கான இத்தகு விதிகளை அசுரர்கள் விரும்புவதும் இல்லை, பின்பற்றுவதும் இல்லை.
நடத்தையை பொறுத்தவரை மனித இனத்தின் சட்ட புத்தகமான மனு சம்ஹிதை போன்றவற்றில் மனித நடத்தைக்கு வழிகாட்டும் பற்பல சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. இன்று வரை இந்துக்கள் மனு சம்ஹிதை பின்பற்றி வருகின்றனர். சொத்துரிமைக்கான சட்டம் மற்றும் பல சட்டங்கள் இப்புத்தகத்திலிருந்து வரையறுக்கப்பட்டவை. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படக்கூடாது என்று மனு சம்ஹிதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதன் பொருள் பெண்களை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்பது அல்ல. மாறாக அவர்கள் குழந்தைகளை போன்றவர்கள். குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுவதில்லை, ஆனால் அவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. இத்தகு விதிகளை அசுரர்கள் தற்போது புறக்கணித்து விட்டனர். ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். இருப்பினும் உலகத்தின் சமூக நிலையை இஃது ஒன்றும் விருத்தி செய்து விடவில்லை. உண்மையில் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள். அவள் தனது சிறு வயதில் தந்தையாலும், இளம் வயதில் கணவனாலும், முதுமையில் வளர்ந்த பிள்ளைகளாலும் பாதுகாக்கப்பட வேண்டும். மனு சம்ஹிதையின்படி இதுவே முறையான சமூக நடத்தை. ஆனால் நவீன கல்வி முறையோ பெண்களின் வாழ்வை பற்றிய ஒரு கர்வமான கருத்தை செயற்கையாக வடிவமைத்துள்ளது. இதனால் திருமணம் என்பது தற்போது ஒரு கற்பனையாக ஆகிவிட்டது. மேலும் பெண்களின் நன்னடத்தையும் தற்காலத்தில் நன்றாக இல்லை. இவ்வாறாக சமூகத்திற்கு நன்மை பயக்கும் நெறிகளை அசுரர்கள் ஏற்பதில்லை. மேலும் சிறந்த சாதுக்களின் அனுபவத்தையும் அவர்களால் வகுக்கப்பட்ட சட்ட திட்டங்களையும் அசுரர்கள் பின்பற்றாத காரணத்தினால் அவர்களது சமூக நிலை மிகவும் துன்பமயமாக உள்ளது. ஹரே கிருஷ்ணா. प्रवृत्तिं च निवृत्तिं च जनाना विधुरासुराः न शौचं नापि चाचारो न सत्यं तेषु विद्यते. तत्सत्. अज्ञानातिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदातिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च रूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं द्वैतं सावधूतं परिजनसहितं देवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितं च. हे कृष्ण करुणा सिंधु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिकान्त नमस्तुते. तप्त कांचन ते वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஸ்ரீல பிரபுபாத் பல சொற்பொழிவில் ஒரு விஷயம் சொல்கிறார். நீங்களும் பல தடவை கேட்டிருப்பீங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு செயல் செய்யணுன்னாலும் அதுக்கு ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. எது செய்யணுனாலும் ஒரு ப்ரோட்டோக்கால் ஒன்று, ஒரு முறை இருக்குது. ஈவன் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணணும், ஒரு சமையல் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி வாழ்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது. எப்படி வாழணுங்கிறது பார்த்தோம்னா அதுக்கு சரியான மேன்யூவல் இந்த பகவத்கீதா மட்டும்தான் இருக்குது. இந்த பகவத்கீதையில் மட்டும்தான் எப்படி வாழணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ தெரியாது. இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரியாது. இட்ஸ் இம்பாசிபிள். சொல்லப்போனால் ஒருத்தர் பகவத்கீதை படிக்கலைன்னா
இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அசுரர்களோட குணங்கள் என்ன அப்படின்னு தான் இந்த அத்தியாயத்தில் பிரதானமாக பேசுகிறார். அதே மாதிரி தேவ குணங்கள், நல் குணங்கள் பற்றியும் பேசுகிறார். இந்த அத்தியாயத்தில் ரெண்டுமே வருது. நல் குணங்கள்னா என்ன, அசுர குணங்கள் என்ன. ஸோ இன்றைக்கி இப்போ இந்த ஸ்லோகத்தில் அசுர குணங்கள் பற்றி வருது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த அசுர குணம் இருந்தால் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது. இம்பாசிபிள், அவங்களுக்கு தெரியாதுங்கிற கிருஷ்ணர் சொல்கிற தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க பகவத்கீதா படிக்கலை. ஸோ தெரிய வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் இதே அத்தியாயத்தில் கடைசியில் வரும், கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த சாஸ்திரம் தெரிஞ்சுக்கல அப்படின்னாலே கிருஷ்ணர் சொல்கிறார் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமே கிடைக்காதுங்கிறார். அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்காதுங்கிறார். அது மட்டும் இல்லாமல் சித்திம்னா பர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன்னா பக்குவம். வாழ்க்கையில் பக்குவமாக ஒரு நிலைக்கு வர முடியாது. அப்படின்னா இப்போ ஒரு ஆண் எடுத்துக்குங்க, ஒரு பகவத்கீதை படிக்கலைன்னா அந்த ஆண் ஒரு சரியான ஒரு தந்தையாக இருக்க முடியாது, சரியான ஒரு மகனாக இருக்க முடியாது, ஒரு சரியான அண்ணனாவோ தம்பியாவோ இருக்க முடியாது. இம்பாசிபிள், இதெல்லாம் முடியாது. இம்பாசிபிள். அதே மாதிரி பெண்கள் அதே மாதிரி பகவத்கீதை படிக்கணும்னா சரியான தாயாகவோ இல்லை மகளாவோ அதெல்லாம் இருக்க முடியாது. அந்த ரோல்னால் தெரியுது இல்லையா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு ரோல்ஸ் இருக்குது, நமக்கு பல கடமைகள் இருக்குது. அந்த கடமையை நம்மளால் செய்ய முடியாது, பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. கிருஷ்ணர் சொல்லிட்டார். ஒன்று சொல்கிறாரு, நல்ல மரணம் கூட வராதுட்டார். மரணம் கூட நல்ல மரணம் கிடைக்காது. இந்த பகவத்கீதை படிக்கலை, இது ஃபாலோ பண்ணினா இத்தனை நடக்கும்னு சொல்கிறார். 3 விஷயங்கள். ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது, சுகம் கிடைக்காது, நல்ல மரணம் வராது. இம்பாசிபிள். இந்த ஸ்லோகத்தில் இன்னொன்று சொல், நசௌச்சம், சுத்தமாகவும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டார். உள்ளேயும் சுத்தமாக இருக்க மாட்டாங்க, வெளியிலும் சுத்தமாக இருக்க மாட்டாங்க. வெளியில் சுத்தமாக இருக்கிறது அப்படின்னா பிரபுபாத் எழுதுகிறார், ஜென்ரலாக குளிக்கிறதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். அஃப்கோர்ஸ் இந்தியாவில் நம்ம பொதுவாக டெய்லி எல்லோரும் குளிப்போம். ஆனால் சில நாட்டில் டெய்லியெல்லாம் குளிக்க மாட்டாங்க. அதெல்லாம் உண்மை. ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜாய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய். இதெல்லாம் உண்மை. ஈவன் ப்ரஷ்ஷிங் கூட பண்ண மாட்டோம். நம்ம நாட்டில் பல்லெல்லாம் நம்ம வளர்க்குறோம், சில நாட்டில் பல்லெல்லாம் வளர்க்க மாட்டோம். இதெல்லாம் உண்மை. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. துணி கூட மாற்ற மாட்டாங்க, அதே துணியை 10 நாள் போட்டு போவான். அந்த மாதிரிலாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அசுர குணம். ஆனால் துரதுரஷ்டம் என்னென்னா, இப்போ இந்தியன்ஸ் அது காப்பி பண்ணுறாங்க. ஆக்சுவலி சில பேர் குளிக்காமையே சமைப்பாங்க. குளிக்காமல் சமைக்கிறாங்கன்னா அது அசுர குணம். ஆக்சுவலி மனிதனா காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறது அது பேசிக்னா ஒரு அடிப்படையாக இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எழுந்திரிச்சோன்னா குளிக்கணும். குளிச்சுட்டு தான் குக்கிங் சமையல்லாம் பண்ணணும். அது கூட பண்ணலைன்னா அது ஒரு அசுரம் தான், அதெல்லாம் சரி கிடையாது. இப்போ இந்தியன்ஸ் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, குளிக்காமல் வெளியே போகிறாங்க. ஸோ அதெல்லாம் சரி கிடையாது. ஸோ இதெல்லாம் வெளியில் நம்ம போடுற துணி ஆகட்டும், உடல் ஆகட்டும், அது எப்படி மெயின்டைன் பண்ண கூட சாஸ்திரம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. தென் உள்ளுக்குள்ளே நம்ம ஹிருதயம் சுத்தமாக இருக்குன்னா சில பிரபுபாத் சொல்கிறார், நாம சங்கீர்த்தனம் தவிர வேறு வழி கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமா சொன்னால் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே மெயின்டைன் பண்ண முடியும், இல்லை முடியாது. இம்பாசிபிள். யாரெல்லாம் சாண்டிங் பண்ணலையோ, இது உண்மை, அசுர குணங்கள் நல்லாவே இருக்கும், அதில் ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வெளியில் தெரியாது.
அசுரகுணம் இருந்தே தீரும். ஒருத்தர் சாண்டிங் பண்ணுறதில்ல, பகவத்கீதையெல்லாம் படிக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் பகவத்கீதை படித்தே ஆகணும். பகவத்கீதா பாகவதமெல்லாம் படிக்கலைன்னா அவங்க பியூரிஃபைனா சுத்தமாகிறதெல்லாம் சீக்கிரம் ஆக முடியாது. அதெல்லாம் முடியாது. ஏன்னா கிருஷ்ணா பகவத்கீதையிலேயே 4வது அத்தியாயத்தில் சொல்கிறார், சாஸ்திரம் படிக்கிறதே சுவாத்தியாய யக்னம் அப்படிங்கிறார். சுவாத்தியாயான படிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், சுவாத்தியாய யக்னா. படித்தா தான் சுத்தமாவாங்க. நான் டெய்லி படிக்கலின்னு வைங்க, நல்லா சுத்தமாலாம் ஆக முடியாது. நான் சாண்டிங் பண்ணுறேங்கம்பாங்க, ஆனால் படிக்கிறீங்கன்னா இல்லை. அவங்க நினைக்கிற அளவுக்கு சுத்தம் ஆக முடியாது. ஆக்சுவலாக சாண்டிங் மட்டும் போதும், ஆனால் அந்த சாண்டிங் நம்ம ஒழுங்காக பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. அதனால் படிக்கணும், கண்டிப்பாக பகவத்கீதா பாகவதம் படிக்கணும், இல்லைன்னு நம்ம சுத்தமாக மாட்டோம். ஸோ இப்போ பகவத்கீதா படிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா கிருஷ்ணா ஏன் பேசணும் பகவத்கீதா? வியாசரே உட்காந்து அவர் எழுதணும், ஏன் உட்காந்து பாகவதம் எழுதணும், மகாபாரதம் எழுதணும்? ஆச்சாரியர்கள் ஏன் பகவத்கீதா மொழிபெயர்க்கணும்? ஏன் சும்மாவை பண்ணுறாங்க? படித்தாகணும், சும்மாலாம் கிடையாது. ஏன்னா இந்த பகவத்கீதை படிக்கலைன்னா நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் நான் ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போலினா எனக்கு கார் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்ட தெரியாது. போய் தானே கற்றுக்கணும், போலினா கற்றுக்க முடியாது. அது மாதிரி ஒருத்தர் பகவத்கீதை படிக்கலைன்னா வாழ தெரியாது. அவங்களுக்கு தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக வாழ தெரியாது. சொல்லுவாங்க வாழ்க்கையில் அடி மேலே அடி உழுகுதுங்க, நான் பர்ஃபெக்டாக இருக்கேங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பகவத்கீதை படிச்சிங்களான்னு கேளுங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஏன்னா எது செய்யணும் எதை செய்யக்கூட உங்களுக்கு தெரியல உங்களுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியும் நினச்சிக்குவாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க எல்லாம் தெரியுமா, அதில் ஒன்றும் தெரியாது. இம்பாசிபிள். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த அசுர குணம் இருந்தால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னே தெரியாது அவங்களுக்கு. ஸோ கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், நான் ஒரு காரியம் பண்ணணும் இல்லை பண்ணக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் படித்து தான் முடிவு எடுக்கணுமோ தவிர என் மனசு சொல்கிற மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது. அது மோஸ்ட் டேஞ்சரஸ். இது கிருஷ்ணரே சொல்கிறார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய அக்காரிய வியவஸ்திதோ. கிருஷ்ணர் சொல்கிறார், சாஸ்திரம் படிச்சுட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது முடிவெடுங்கிறார் கிருஷ்ணா. அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படிக்கலின்னு வைங்க, அவங்க வாழ்க்கையில் இது உண்மை, தப்பான முடிவு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரியான முடிவு எடுக்க முடியாது, ஏன்னா படிக்கலை. அந்த தப்பான முடிவு எடுக்கிறதுனால தான் அவங்க மனசுலேயே ஒரு மாதிரியாக இருக்கும், ஏதோ ரொம்ப ஒரு கவலையாக இருக்கும். என்னடா வாழ்க்கை ஓடுது, என்னமோ போகுது லைஃபு அப்படின்னு தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க, என்னமோ வாழ்க்கை ஓடுதுங்க, அப்படி தான் பேசுவாங்க. ஏதோ ஓடுது, ஒரு சந்தோஷம் அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா பகவத்கீதை படிக்கலை. அவங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூட தெரியாது. காரியா அக்காரியா தெரியாது அவங்களுக்கு, கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் என்னென்ன பண்ணணும்னு பகவத்கீதையிலே இருக்குது. அது மாதிரி இன்னொரு நூல் கிருஷ்ண பிரபுபாத் எழுதுகிறார், மனு சம்ஹிதா. தமிழ்நாட்டில் மனு தர்மம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் படிச்சிங்க எனக்கு தெரியாது, நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். அது பர்ஃபெக்ட். அது ஆக்சுவல் மனு தர்மம் வந்து சில புத்தி இல்லாதவங்க தமிழ்நாட்டில் தப்பாக அதை சொல்லித்தர்றாங்க. மனு சம்ஹிதா மனு தர்மம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் ஒரு தப்பு கூட கிடையாது. அது வேணும்னே தப்பாக நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் பெண்கள் பற்றி தப்பாக பேசுகிறாங்க, ஏதோ பைத்தியக்காரதனமாக பேசுகிறாங்க. பட் அந்த மாதிரி அது எதுவும் கிடையாது. பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் பார்த்து சில கேள்விகள் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி சாஸ்திரங்கள் பெரியவங்க அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்காகட்டும் அந்த கீழ் ஜெனரேஷன்ஸ்க்காகட்டும் சொல்லி கொடுக்கலைன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்களே, வீட்டில் எல்லோரும் கெட்டு போயிடுவாங்க. அதுவும்
அர்ஜுனர் குறிப்பிட்டாப்புல பெண்கள் கெட்டு போயிடுவாங்கல்ல அப்படின்னு ரொம்ப ஒரு அக்கறையோடு கேட்பார். அர்ஜுனர் வந்து ஆண்கள் கெட்டு போயிடும்னு சொல்லலை, அப்படின்னு ஆண்கள் கெடமாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அர்த்தம் அது கிடையாது. ஏன் பெண்கள் கெட்டு போயிடுவான்னு ரொம்ப அக்கறையோடு கேட்குறாருன்னா, ஜென்ரலாக பார்த்தா மோரல் கார்டியன்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னா பெண்களை தான் சொல்லுவாங்க. மோரல் கார்டியன்ஸ் ஆஃப் சொசைட்டின்னா தமிழ் என்ன சொல்லலாம்? மோரல் கார்டியன்னா புரியுதா நான் சொல்கிறது தெரியல. ஜென்ரலாக பெண்கள் தான் நிறையா சொல்லி தருவாங்க குழந்தைங்க. பொதுவாக ஆண்கள் பொதுவாக அவங்க வெளியில் போவாங்க, வேலைக்கெல்லாம் போவாங்க. ஒரு பெண் வீட்டில் இருப்பாங்க. அந்த குழந்தைய வந்து சின்னதுலேருந்து கார்டியன்னா தெரியும் இல்லையா, பாதுகாத்துட்டு அந்த சொல்லி தருவாங்க. பெண்கள் தான் நிறைய சொல்லி தருவாங்க. ஜென்ரல் அப்படி தான் இருக்கும். மோரல் கார்டியன் அப்படிங்கும்போது பெண்ணை தான் சொல்லுவாங்க, ஆணை காட்டிலும் பெண்ணை தான் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பேசும்போது கூட சொல்லுவோம், ஒரு பெண் கெட்டால் வீடே கெட்டு போயிடுவாங்க, ஆண் கெட்டால் வீடு கெட்டணும் யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்த பெண் கெட்டால் வீடு கெட்டு போயிடுவாங்க. அர்ஜுனர் அதை கேட்குறார், பெண்கள் கெட்டு போயிடுவாங்கள்ல, அப்போ எங்கே போக ரொம்ப டஃப் இல்லை அது. ஸோ மனு தர்மத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கப்பா, ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும், இல்லை அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அர்ஜுனர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, அவங்க கெட்டு போயிட்டா வர்ண சங்கரம் நடந்துருமே அப்படிங்கிறார். வர்ண சங்கரம்னா மோசமான குழந்தைகள் பிறக்குமே அப்படிங்கிறார். அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், வர்ண சங்கரம்பா. மோசமான குழந்தைங்கள் பிறந்தா சொசைட்டி எப்படி நல்லாயிருக்கும்? அது நல்லா இருக்காது. உண்மையிலே இந்த உலகத்தில் இப்போ வர்ண சங்கரம் தான் நடக்குது. அதுதான் நடக்குது. அந்த வர்ண சங்கரம் இருக்குன்னா தான் எங்கே பார்த்தாலும் கொள்ளை நடக்குது, பல விஷயங்கள் நடக்குது, பயம் அதிகமாகுது. 5000 வருஷம் முன்னாடி அர்ஜுன் அந்த கேள்வி கேட்குறார், பெண்கள் கெட்டு போயிடுவாங்க, வர்ண சங்கரம் நடக்கும், ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ், ஃபேமிலி ட்ரெடிஷன்னா என்ன, குடும்ப பண்பாடு போயிடுமே அங்குறார். அர்ஜுன் அந்த கேள்வி கேட்குறாரு, குல தர்மங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருமே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. நம்ம நாட்டில் வந்து இந்த ட்ரெடிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா எல்லா வர்ணத்துலேயும் சில ட்ரெடிஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் வரும் பொழுது சில வர்ணங்களை கோத்திரம் சொல்லுவாங்க, இந்த கோத்திரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வர்ணங்கள் பார்க்கும்போது கூட்டம் சொல்லுவாங்க, இந்த கூட்டத்தில் கல்யாணம் பண்ணணும், இந்த கூட்டத்தை பண்ணக்கூடாது. இது வந்து ஏதோ பைத்தியக்காரத்தனம் கிடையாது, அது பெரிய சயின்ஸு. கோத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது, கூட்டத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் அ பர்ஃபெக்ட். அதெல்லாம் சும்மா நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி வரவங்களை அதை பற்றி தெரியல. கல்யாணமாக பொண்ணு அழகாக இருக்கா கல்யாணம் பண்ணிவிடு, பையன் பணக்காரனா கல்யாணம் பண்ணிவிடு, இது பைத்தியக்காரத்தனம். நோ, அது பைத்தியக்காரத்தனம் தான். அப்படியெல்லாம் போகக்கூடாது. அது கோத்திரம் பார்க்கணும், நிறையா இருக்குது. அது பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வைங்க. மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினச்சாலே கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பாங்க? பொதுவாக என்னென்னு கேட்பாங்க? பிராண்டு ஃபஸ்ட்டு கேட்பாங்க, என்ன பிராண்டு வேணும் உனக்கு. அப்புறம் பட்ஜெட்டும் கேட்பாங்க. அப்புறம் இவர் வாங்க போகிற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஃபீச்சர்ஸ்னால் தமிழ் தெரியும், ஏன்னா புரியுது இல்லையா, அதில் என்னென்ன வசதி இருக்குது நினச்சி பாருங்கள். ஒரு மொபைல் உயிர் இல்லாத பொருள், அதுக்கு பிராண்டு கேட்குறான். அது உயிர் இல்லாத பொருள், அதுக்கு பிராண்ட் இருக்கா, என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஒன்று அந்த மொபைல் எத்தனை நாள் வச்சுருப்பான்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கும், அப்புறம் தூக்கி போட்டு புதுசு வாங்குவான். ஒரு உயிரில்லாத பொருள் ஒரு 2-3 வருஷம் தான் வச்சுக்கிறான், அதுக்கு பிராண்டு வேணுங்கிறான், ஃபீச்சர்ஸுங்கிறான், என்ன விலை எல்லாம் கேட்குறான், சர்வீஸ் இருக்கு, இத்தனை கேட்குறான். அப்போ நினச்சி பாருங்கள், ஒரு உயிரோடு இருக்கிற பொருள் நான் கல்யாணம் பண்ணி ஒரு 40-50 வருஷம் வாழணுன்னா எத்தனை கேள்வி கேட்கணும்.
புரியுதுங்களா? அங்கே பிராண்டு பார்க்காமே பண்ணுவான், அங்கேயும் பிராண்டு பார்த்து தான் ஆகணும், பார்க்காமலும் இருக்க முடியாது. அவங்க குடும்ப பண்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிராண்ட் எது கேட்குறான்? இப்போ பென்ஸ் கார் அப்படின்னாலே உடனே பிக்சரில் என்ன வரும்? ராயலாக இருக்கும். ரோல்ஸ் ராய்ஸ்னால் ராயலாக இருக்கும். இந்த பிராண்டுனா அது இந்த ராயல். மனுஷனுக்குள்ளே அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னெலாம் கிடையாது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதை பார்த்து தான் கல்யாணமெல்லாம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சும்மாலாம் பண்ணுறது கிடையாது, பைத்தியக்காரத்தான். ஒரு உயிர் இல்லாத பொருளுக்கு ஒரு பிராண்ட் என்ன, அதுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இத்தனை பார்க்குறவன், உயிர் இருக்கிற பொருளுக்கு இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அவங்க ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபேமிலி பேக்ரவுண்டு பார்த்தாகணும், அப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேரேஜுங்கிறது ஏதோ 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, இட்ஸ் அ மேரேஜ் பிட்வீன் 2 ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 குடும்பத்துக்குள்ள நடக்குது அது. ஸோ இதெல்லாம் மனு தர்மத்தில் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு, இன்னும் நிறையா இருக்குது மனு தர்மத்தில். ஸோ அர்ஜுனர் கேள்வி கேட்குறா, பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ அந்த பெண்ணுக்கு ஃபிசிக்கல் லெவலையும் பாதுகாப்பு இருக்கணும், மன ரீதியான பாதுகாப்பு இருக்கணும், ஆன்மீக ரீதியாகவும் பாதுகாப்பு இருக்கணும், எல்லா லெவல்ஸ்லையும் கொடுக்கணும். அது இல்லாமல் அவங்க ஒன்று அப்பா கிட்ட இருக்கணும், இல்லை கணவன்கிட்ட இருக்கணும், இல்லை மகன்கிட்ட இருக்கணும். அவங்க இஷ்டத்துக்கு இருந்தால் பிரச்சனையாயிடும் பெண்களுக்கு. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. ஸோ பெண்களை ஏன் ரொம்ப பாதுகாக்கிறாங்கன்னா, அவங்க சாஸ்திரத்தில் இருக்க ஒரு பெண்ணை நல்ல விதமாக பாதுகாக்கும் பொழுது அவங்க சுத்தமாக இருப்பாங்க, உள்ளே என் மனசு கூட சுத்தமாக இருக்கும். அப்போ அந்த பெண் நல் குழந்தைங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும், நல் குழந்தை தான் பிறக்கும். இட்ஸ் நாட் அவுட். இது நம்ம நாட்டில் ஏதோ சும்மாலாம் பண்ணல, நம்ம நாட்டு சாஸ்திரமெல்லாம் ரொம்ப கிளியராக சயின்டிஃபிக்காக அதெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு நல் குழந்தை பிறந்தா தான் அந்த வம்சமெல்லாம் நல்லா இருக்கும். இல்லைன்னு என்ன ஆகுன்னா, அதுக்கு மோசமான குழந்தைங்கள் பிறக்கும் பொழுது ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ், இந்த பாரம்பரியமெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க. கேட்டால் நீங்கள்லாம் முட்டாளுன்னுவான். நீ முட்டாள் நீ தான். இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன்லாம் முக்கியம், அதெல்லாம் ஒரு சயின்ஸ் இருக்கும். அது என்னென்னா இன்றைக்கி யாருக்கும் அதை பற்றி தெரியாதனால அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்க. நோ, அதெல்லாம் பைத்தியக்காரன் தானே கிடையாது. ரீசெண்டாக சில கிளாஸில் சொல்லியிருந்தேன். என்னென்னா, ரீசெண்டாக எங்கள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வின்னா, மேரேஜ் பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? காலேஜில் ஒரு கேள்வி கேட்ட உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வயசு ஒரு 18 வயசு தான் இருக்கும், 18 இல்லை 19 தான் இருக்கும், அதுக்கு மேலே கிடையாது. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணமே வேஸ்ட் அப்படின்னாங்க. எப்படி அந்த வார்த்தை சொல்கிறான்னு தெரியல. அந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் புத்தி கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா மேரேஜ் அப்படின்னா என்னன்னு முதல்ல அவங்களுக்கு தெரியாது. சொல்லப்போனால் இன்றைக்கி யாருமே அதை பற்றி பேசலை. கல்யாணம்னா என்னன்னே தெரியாது. சமஸ்கிருதத்தில் அது பேர் விவாக யக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் விவாகம் கிடையாது, விவாக யக்னா. யக்னான சாக்ரிஃபைஸ். மேரேஜுங்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ். அது ஒரு சாக்ரிஃபைஸ், சும்மாலாம் கிடையாது, ஒரு பெரிய சயின்ஸ். விஷ்ணு புராணத்தில் அதை பற்றி இந்த விவாகம்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறாங்க. மேரேஜோட கோல், லட்சியம் எது கல்யாணம் பண்ணிக்கணும்னா சிம்பிளாக சொல்கிறாங்க, விஷ்ணுர் ஆராத்தியதே. சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறோம்னா ஃபைனலாக அந்த கிருஷ்ணர் ஆராதிக்கிறதுக்கு தான் மேரேஜ், வேறு எதுக்கும் கிடையாது, வேறு எதுக்கும் கிடையாது. வர்ணாசிரம சாரவத புருஷேன பரஹ புமான் விஷ்ணுர் ஆராத்தியதே. இதுதான் ஸ்லோகா, இதுதான் ஸ்லோகா. மேரேஜ் எதுக்குன்னா விஷ்ணு ஆராதிக்கிறதுக்கு தான் கல்யாணம், வேறு எதுக்கும் கிடையாது. மற்றதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். மேரேஜ் பண்ணிக்கனால பல நல்லதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பை ப்ராடக்ட். மெயின் என்னென்னா விஷ்ணுர் ஆராத்தியதே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கும் புரியும். இல்லைன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா,
அதில் நிறைய பேர் பெண்கள் மேரேஜே வேஸ்ட்டுங்கிறாங்க. அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. அவங்களுக்கு யாருக்கும் கல்யாணமும் ஆகலை. அப்புறம் ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. பட் இப்போ கல்ச்சர் அப்படி போயிட்டுருக்குது. அப்படின்னு அவங்க வீட்டு பெரியவங்களே எதுவுமே ஒழுங்காக சொல்லி தரலின்னு அர்த்தம். மேரேஜ்னு என்னங்கிறது சொல்லி கொடுக்கணும், அது என்னன்னு தெரியணும். அட்லீஸ்ட் வீட்டில் பெரியவங்க டிஸ்கஸ் பண்ணும்பொழுது குழந்தைங்க கேட்டால் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி டிஸ்கஷன் எதுவும் போகிறதில்ல, ஏன்னா சாஸ்திரமெல்லாம் பேசணும். ஸோ அர்ஜுனர் அந்த கேள்வி ரொம்ப கன்சர்ன்டாக கேட்குறார் கிருஷ்ணாட்ட. இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டா, வீட்டில் பெரியவங்களை இறந்துட்டா, அப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யார் வழி நடத்துவாங்க? அதுவும் பெண்கள் கேட்டு போயிடுவாங்களே, ரொம்ப அக்கறையோடு கேட்குறாங்க. ஸோ அப்போ பெண் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் சொசைட்டியில், சும்மா கிடையாது. ஆனால் இது கலியுகம். இந்த கலியுகம் ரொம்ப மோசம். எப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இருக்கிற நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மூவிஸ், ஈவன் ஹோர்டிங்ஸும்பாங்க. இந்த நீங்கள் வெளியே போகும்போது பெரிய ஃப்ளக்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, விளம்பரம் என்ன, அந்த ஹோர்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை அசிங்கமாகலாம் காட்டுவாங்க. சினிமாலையும் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்குறது இல்லை. மேபி மோசமாக தான் காட்டுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் மோசமாக காட்டுவாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்போ இருக்கிற பெண்கள் யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்ஜெக்ட்னா பெண்களே சினிமாவுக்கும் போய் பார்ப்பாங்க காசு கொடுத்து. உங்களை எவ்வளோ மோசமாக காட்டுறேன், நீங்கள் அங்கே காசு கொடுத்து போய் பார்க்குறீங்க. மாமியார் சொன்னால் ஆடுவாங்க. சினிமாவில் கண்டுபடி காட்டுறாங்க, காசு கொடுத்து போய் பார்ப்பாங்க. அது யோசிக்கணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கண்டிப்பாக யோசிக்கணும். அவங்க அவ்வளோ கேவலமாக காட்டும்போது நீங்களே போய் பார்த்தா அப்போது அவங்க யோசிக்கலை. அவ்வளோ அசிங்கமாக காட்டும்போது நீங்கள் பாய்காட் பண்ணணும். பாய்காட்டுன்னு தெரியுமில்ல, ஒதுக்கணும். யாரும் ஒதுக்குறது இல்லை, ஏன்னா புத்தி கெட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு, அதுதான் உண்மை. ஏன் அப்படி ஆச்சுன்னா வீட்டு பெரியவங்களை யாரும் அந்த மாதிரி ஒழுங்காக சொல்லி கொடுக்கல. இதெல்லாம் உண்மை, அதெல்லாம் பொய் கிடையாது. அர்ஜுன் அதுதான் கேட்குறாரு, இப்படி ஆகிடுவாங்க, அவங்களுக்கு எப்படி நல் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாரு. எப்படி நல் குழந்தை பிறக்கும்? நல் குழந்தை பிறக்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீடு என்னைக்கு சண்டையில் தான் இருக்கும். ஒன்றுமே இருக்காது. ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுருவான். ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. அது அப்படியே ஜவ்வாட்டு இழுத்து சண்டை போடுவாங்க. இதெல்லாம் கலியுகம் இப்படி தான் நடக்கும். நினச்சி பாருங்க எப்படி கேட்குறாரு கிருஷ்ணர். சொல்கிறாரு இல்லை, அவங்களுக்கு புத்தியே கெட்டு போயிடும். அசுர குணங்கள். அதுவும் பொதுவாக நம்ம அசுரன் அப்படின்னாலே ஏதோ ராவணன் நினச்சிக்குவோம். அது இந்த சினிமாவில் காட்டுற ராவணன் ஏதோ 2 பள்ளிப்படி வர மாதிரி. ஆக்சுவலி அப்படி கிடையாது. உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ராவணன் ரொம்ப அழகாக இருப்பான், ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப அழகாக இருப்பான். அப்படி இன்றைக்கி நிறைய அசுரன், ராட்சசிகள் நிறைய இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அவங்கள பார்க்குற நல்ல அழகாக தான் இருப்பாங்க, ஆனால் உள்ள அசுர குணமாக இருக்கும். அவங்க பேச்சில் தான் எல்லாம் தெரியும், பக்க அசுரனாக இருக்குது. அவங்க பேச்செல்லாம் சரியில்லை, அவங்க பேச்சு வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா வர்ண சங்கரம் ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் க்ரைம் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. க்ரைம் ரேட்னால் குற்றம் அது ஜாஸ்தி. ஏன் ஆகுதுன்னா வர்ண சங்கரம் ஜாஸ்தியாக இருக்குது. மோசமான குழந்தைங்களை பெற்று எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த பெண் கெட்டு போயிட்டாங்க. கெட்டு போனதுனால தான் மோசமான குழந்தைங்களை பெற்று எடுக்கிறாங்க. அப்போது பெண்களின் பாதுகாப்பு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவங்க அடிமையாக வச்சுக்கணும்னு எங்கேயுமே சாஸ்திரம் கிடையாது. அப்படியெல்லாம் எங்கேயும் கிடையாது. நிறைய பேர் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் பெண்களை அடிமையாக வச்சுருக்கான்னு சொல்லி அவன் ஒன்று எழுதி பரப்பிவிட்டான். இன்றைக்கி இந்தியாவில் அது நம்புகிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மகாபாரதம் படித்தீங்கன்னா, ராமாயணம் படித்தீங்கன்னா, மகாபாரதத்தில் யுதிஷ்டிரர் ராஜாவாக இருந்தாலும் திரௌபதியில் டிஸ்கஸ் பண்ணி தான் டெசிஷனில் எடுப்பார். திரௌபதியில் டிஸ்கஸ் பண்ணுவார். திரௌபதி இன்னொரு வேலை பண்ணுவாங்க. நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கிறது இல்லையான்னு இன்சார்ஜே திரௌபதியா. ஆக்சுவலி ஸ்பீக்கிங்
நாடு ரொம்ப செழிப்பாக இருந்துதான். அது யுதிஷ்டிரர் வந்து திரௌபதிக்கு போய் ரொம்ப நன்றி சொல்லுவார். சமையல் நீ நல்லா பார்த்துக்கிறதுனால உலகமே எல்லாமே நல்லா இருக்கும். திரௌபதி தான் இன்சார்ஜ். எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்களாம். திரௌபதி கேட்டு தான் டெசிஷன் எடுப்பாராம், இது என்ன சரியா. இவர் ராஜாவாக இருந்தாலும் டிக்டேட்டர்லாம் கிடையாது. டிக்டேட்டர்னா என்ன, சர்வாதிகாரி அவர் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. டெசிஷன் வரும்போது எல்லாத்தையும் கலந்துக்குவார். தம்பியெல்லாம் கேட்பார், திரௌபதி கேட்பார். ஸோ அந்த குவீனுக்கு பெண்களுக்கு உரிமையெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்போவே இருக்குது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த மாதிரி தான் அவங்களாம் பார்த்துருக்காங்க. அப்போ இங்கே அர்ஜுனர் கேள்வி கேட்குறார். ஃபர்ஸ்ட் சாப்டர் இதெல்லாம் வருது. அப்போ பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார். அப்போ இந்த பகவத்கீதா பாகவதம் எல்லாம் படிக்கணும், ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது தான் ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒழுங்காக வாழ்வோம். இந்த பகவத்கீதாலாம் படிக்காமல் சேலஞ்ச் பண்ணுவேன், ஓப்பனாகவும் சேலஞ்ச் பண்ணலாம். அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நம்ம குழந்தையாக இருந்தாலும் கெட்டு போயே ஆகணும். அதெல்லாம் தடுக்கவே முடியாது, கெட்டு போயிடுவாங்க. வேறு வழியெல்லாம் கிடையாது. நான் பகவத்கீதை படிக்கலைன்னா நானும் கெட்டு போயிடுவேன். நீங்கள் படிக்கலையா நீங்களும் கெட்டு போயிடுவீங்க. நம்ம குழந்தை படிக்கலையா நம்ம குழந்தையும் கெட்டு போயிடும். நோ டவுட். அவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வேறு வழி இருக்கான்னு வேறு வழியெல்லாம் கிடையாது. ஏன்னா நல்லதுங்கிறது இந்த பகவத்கீதையில் மட்டும்தான் இருக்குது. எந்த ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் இதை பற்றி பேச மாட்டான். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணுங்க, தும்மிட்டார் உண்மை. எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எது நல்லதுங்கிறது சொல்லி தரமாட்டான். பணம் எப்படி சம்பாதிக்கிற மட்டும்தான் பேசுவான். இதுதான் எஜுகேஷன். நான் வாத்தியாராக தான் இருக்கேன், எனக்கும் தெரியும். நீங்கள் ஐஐடியில் படிக்கலாம், அமெரிக்காலையும் படிக்கலாம், ஆஸ்திரேலியா போங்க, பணம் எப்படி சம்பாதிக்கிற மட்டும்தான் சொல்லி தருவாங்க. தவிர ஆத்ம ரீதியாக நம்ம நாம் எப்படி காப்பாற்றிக்கணும்னு மட்டும் பேச மாட்டான். அப்படித்தான் இருக்குது. ஸோ இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணரே ஓப்பனாக சொல்கிற அந்த ஸ்லோகம் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்லோகா சொல்கிறேன். இதே 16th சாப்டர் 23வது ஸ்லோகம் 23 டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? சாஸ்திர விதி மைக்கில் படிக்கிறீங்களா? சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுபவன் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ அடைவதில்லை. ஏன் கிருஷ்ணர் வார்னிங் ஸ்லோகா இது. வார்னிங். கிருஷ்ணர் கிளியராக சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சாஸ்திரத்தை புறக்கணிச்சிட்டாங்க. சாஸ்திரம் விதினா ரூல்ஸ், உத்ஸ்ருஜ்யா விட்டுட்டான். கிளியராக சொல்கிறார், விட்டுட்டாங்க. மனம் போக்குற என்ன அது சென்டென்ஸ் என்ன? மனம் போன போக்கில் செயல்படுவோம். மனம் போன போக்கில் செயல்படுவோம் அப்படின்னா என் மனசுக்கு என்ன பிடிக்குதோ நான் செய்வேன். கிருஷ்ணர் சொல்கிறார் அது பைத்தியக்காரதான், டேஞ்சருங்கிறார். அப்படி செய்யக்கூடாது. சாஸ்திரம் படித்து அதில் என்ன இருக்கோ அப்படியே செய்யணும். என் மனசு சொல்லுது நோ, மனசு உள்ளே அதுக்கு என்ட்ரன்ஸே கொடுக்கக்கூடாது. சாஸ்திரம் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது. தாட்ஸ் இட் ஓவர். ஸோ கிருஷ்ணர் இங்கே வார்னிங் கொடுக்குறார். இந்த மனம் போக்கிற போக்கில் போய் செஞ்சோம்னா 3 விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டார். நசசித்திம் நசுகா ந பராங்கதி. பக்குவம், சுகம், பரம இலக்கு 3மே நடக்கும்ட்டார். அவன் வாழ்க்கையில் பக்குவம் கிடைக்காது, சுகம் கிடைக்காது, பரம இலக்குன்னா நல்ல மரணம் கிடையாதுன்ட்டார். அதெல்லாம் கிடைக்காதுன்ட்டார். பக்தியும் பண்ண முடியாதுன்ட்டார். சித்திம்னா நிறையா மீனிங்ஸ் இருக்குது. பக்தி பண்ண முடியாது அவனால். ஸோ சுகம் கிடைக்காது, நல்ல மரணம் கிடைக்காது. அடுத்த ஸ்லோகத்தில் எது கண்டிப்பாக செய்யணும் 24 படிக்கணும். தமிழ் டிரான்ஸ்லேஷன். எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகு சட்ட திட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார். சாஸ்திரம் படித்தா தான் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னே தெரியும், இல்லை தெரியாது. கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார். படிப்படியாக முன்னேறுவாங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், ஜ்ஞாத்வா சாஸ்திரம் விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி அப்படிங்கிறார்.
க்னாத்வா சாஸ்திரம். அது சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிட்டா தான் படிப்படியாக முன்னேறுவ. ரொம்ப அழகாக கொடுக்குறார் கிருஷ்ணா. ஸோ இந்த சாஸ்திரம் படித்தா தான் ஒரு ஆணாட்டும் பெண்ணாட்டும் ஒழுங்காக இருப்பான். படிக்கலைன்னா இது உண்மை, அது நாம்பளாக இருக்கலாம், நம்ம குழந்தையாக இருக்கலாம், கெட்டு போயே ஆகணும். நோ டவுட். நாம்பளாம் அவங்கள காப்பாற்ற முடியாது. இம்பாசிபிள். காப்பாற்றவே முடியாது நம்மளால். அவன் கெட்டு போயே தீரணும். நினச்சாவும் நிறுத்த முடியாது. இது பெரிய வார்னிங் ஆக்சுவலி கிருஷ்ணர் கொடுக்குறார். ஸோ இப்போவாது நாம் முழிச்சுக்கணும். நாம் நினைக்கிறோம் நல்ல வசதி, நல்ல பணம் சம்பாதிச்சு குழந்தை கொடுத்துட்டா குழந்தை சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. சொத்து சேர்த்து கொடுத்துட்டா குழந்தை நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் இதெல்லாம் பொய். நோ. இந்த பகவத்கீதா ஒன்று அந்த குழந்தையோ நாமளோ படிச்சிட்டோம்னா தப்பிச்சிடும். நம்ம குழந்தை பகவத்கீதா டெய்லி படிக்குதுன்னு வைங்க, நாம் இல்லைனாலும் அவங்க நல்லபடியாக வாழ்வாங்க. நம்ம இல்லைனாலும் நல்லபடியாக வாழ்வாங்க. படிக்கலின்னு வைங்க, நான் கூடவே இருந்தாலும் கெட்டு போயிடுவான். நான் கூடவே இருக்கலாம், கெட்டு போயிடுவாங்க. நாட் அவுட். இது படித்தே ஆகணும். ஸோ இந்த பகவத்கீதா படித்தே ஆகணும்னு சிவபெருமானும் சொல்கிறார். மற்ற மனுஷன் விடுங்க, சிவன் சொல்கிறார் படிக்கணும்னு. லார்ட் சிவா சொல்கிறார். ஸ்லோகமெல்லாம் இருக்கு, பல ஸ்லோகங்கள் பேசியிருக்கார் சிவபெருமான். இது படித்தா தான் தப்பிப்பான். சிவபெருமான் ஒன்றுன்னு சொல்கிறார், யார் கிருஷ்ண நாமா சொல்கிறாங்களோ விதிலேருந்து தப்பிச்சுடுவான்னு சிவபெருமான் சொல்கிறார். ஸ்லோகமெல்லாம் இருக்குது. அப்ராரப்தம் ஃபலம் பாபம் பீஜம் கூட்டம் ஃபலோன்முகம் கிரமேனேவ பிரலீயத்தை விஷ்ணு பக்தி ரதாத்மானம் அப்படின்னு சிவன் சொல்கிறார். பார்வதிக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அப்ராரப்தம் ஃபலம் பாப். அப்ராரப்தம் அப்ராரப்த கர்மான்னு சொல்லுவாங்க. நம்ம விதி இருக்கு இல்லையா, அது மூணாக பிரிப்பாங்க. அப்ராரப்த கர்மா, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா எல்லாம் பிரிப்பாங்க. நமக்கு விதி மூட்டை நிறையா இருக்குது. அதில் இப்போ நான் சில கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இப்போ இனி ஃப்யூச்சரில் அனுபவிக்க வேண்டிய கஷ்டமெல்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் இருக்குது. சிலது இன்னும் ரொம்ப அது பல ஜென்மங்களுக்கு அப்புறம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டமெல்லாம் இருக்கும். சிவபெருமான் சொல்கிறார், கிரமேனைவ பிரலீயத்தை, கிராஜுவலாக மொத்தமே எல்லா விதியும் அழிச்சிடலாம். எப்படி? விஷ்ணு பக்தி ரதாத்மானம். சிம்பிளாக முடிச்சிட்டார். அந்த விஷ்ணு அவர்கிட்ட பக்தி பண்ணணும், அவர் நாமா சொன்னால் இது நடக்கும் அப்படிங்கிறார் சிவபெருமான் சொல்கிறார். அதே சிவபெருமான் பகவத்கீதை படித்தே ஆகணும்னு அவரும் சொல்கிறார். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திரேவா சொல்கிறார் சிவபெருமான். இந்த பகவத்கீதை படித்தே ஆகணுங்கிறார். ஸோ இந்த பகவத்கீதைலாம் படிக்காமல் என் லைஃபு சூப்பராக போகுமா அப்படின்னா கனவு கண்டுக்கிட்டே இருக்கலாம். கனவு நல்லா காங்கலாம், அதில் என்ன இருக்குது? எதுவும் நடக்காது. கனவு கனவாக போயிடும். என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. சந்தோஷமெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. இம்பாசிபிள். ஏன்னா பகவத்கீதையில் கிளியராக இருக்குது, இந்த சாஸ்திரம் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பகவத்கீதையில் இருக்குது. கிருஷ்ணன் நேராகவே சொல்கிறார், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்தி மதிகச்சதி. இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு தான் சாந்தின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டார். மற்றவங்களுக்கு சாந்தியெல்லாம் கிடையாது. பேப்பரில் சாந்தின்னு எழுதி பார்த்துக்கலாம், வாழ்க்கையிலலாம் கிடைக்காது. நோவே. ஸோ ரொம்ப சீரியஸான விஷயம் இது. நாம்ளும் டெய்லி பகவத்கீதா படிக்கணும். நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லணும். நம்ம குழந்தைங்க சொல்லி ஆகணும், பகவத்கீதா படி, ஹரே கிருஷ்ணா சொல்லு. இல்லைன்னா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. நாம்பாலும் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. நம்ம நினச்சிடாதீங்க, என் பையனை நான் காப்பாற்றிடுவேன், அதெல்லாம் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. இம்பாசிபிள். அவங்களும் பகவத்கீதா படிக்கணும், அவங்களும் ஹரே கிருஷ்ணா சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்லது நடக்கும். நாம் காப்பாற்ற முடியாது, அதெல்லாம் முடியவே முடியாது. இம்பாசிபிள். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தாத் சாத். ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? பிரபு. சரி.
கர்ணன் இருக்கார் இல்லைங்களா, கர்ணன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஹலோ சாமி கேட்குறேன், கர்ணன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து எல்லாரும் 5 பேரும் அவரோட திறமையை காட்டுறதுக்காக எல்லாம் அந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 5 பாண்டவர்களும் அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்காக முதல்ல அறிமுகமாகறாங்க நாட்டுக்கு. அந்த இடத்துல கர்ணன் வந்து நானும் உங்களோட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுனன்கிட்ட சொல்கிறாப்புல. அப்போ கர்ணன் வந்து கேட்குற கேள்விக்கு அர்ஜுனன் வந்து இல்லை நீ வந்து சத்திரியனான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தேரோட்டியின் மகன் சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல குலத்தை கிருஷ்ணர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, கிருஷ்ணர் வந்து விளக்கம் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் அது வந்து சொல்லலை அப்படிங்கிறத கேட்குறேங்க. அவர் சத்திரியன் தானே? யார்? கர்ணன் வந்து சத்திரியன் தானே? அஃப்கோர்ஸ் அவர் பிறந்த சத்திரிகளும், பட் அவர் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. சீக்ரெட்டாக யாருக்கும் தெரியாது. ஆனால் அது தர்மம் தானே, அது சொல்லணுங்கிறது விதி தானே, சொல்லாமல் ஏன் இருந்தாங்க அப்படிங்கிறது என்னுடைய யாருக்குமே தெரியாது. இல்லை தம்பி, அது யாருக்குமே தெரியாதுங்கிறது ஓகே. ஆனால் வந்து அந்த இடத்துல கிருஷ்ணர் இருந்தார் இல்லையா, அவர் சொல்லியிருக்கலாம். கிருஷ்ணர் அங்கே இல்லையா? அங்கே இல்லை. ஓகே, நன்றி. அந்த இடத்துல இல்லை. எதுக்காக கேட்டேன்னா, நீங்கள் குணத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு நம்ம குணம், அதாவது குலத்தை பார்த்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் திருமணம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அது நான் விளக்குறேன். அதுக்காக இந்த வார்த்தை கேட்டேன். நல்ல கேள்வி. அது நான் கிளியராக சொல்லிடுறேன். வர்ணம் அப்படிங்கிறது பிறப்பால் கிடையாது, குணத்தால் தான். இப்போ பிராமணன் அப்படின்னா யார் சாஸ்திரம் படித்து கடைப்பிடிச்சாலும் அவன் பிராமணன் தான். பிராமணனுக்கு பிறந்தவன் பிராமணன்னு வேதம் எங்கேயுமே சொல்லலை. புரியுதா? இப்போ எம்பிபிஎஸ் யார் படித்தாலும் டாக்டர் தான். டாக்டர் பையன்தான் டாக்டர் ஆகும்னு எங்கேயுமே இல்லை. அது மாதிரி வர்ணம் அப்படிங்கிறது ஜென்ரலாக குணத்தை பொறுத்து தான் தவிர பிறப்பை பொறுத்து இல்லை. பேஸ்ட் ஆன் பர்த்து கிடையாது. துரதுரஷ்டம் என்னன்னா, இந்தியாவில் சட்டத்தில் அப்படி எழுதிட்டாங்க. அங்கே தான் பிரச்சனை. திருமணம் குவாலிட்டிஸ் பார்த்தாங்க. அவங்க குணம் என்ன, அப்பா அம்மா என்ன, தாத்தா பாட்டி என்ன, 3 ஜென்ரேஷன் பார்த்து தான் கட்டி கொடுப்பாங்க. எனக்கு தெரியல. இது நான் ஒரு உதாரணம் சொன்னாலே, ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னா ஏன் பிராண்டு பார்க்குறான்? இப்போ பிராண்ட் ஏன் இந்த பிராண்டுன்னா இந்த பொருள் இப்படி தான் இருக்கும், நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ பென்ஸ் காருன்னா ஒரு ஐடியா இருக்குது, அதோட கிளாஸ் வேறு. மாருதி கார்னா அது ஒரு மாதிரி கிளாஸ் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியுங்களா. அது மாதிரி மனிதனுக்குள்ளே அது இருக்குங்கிறேன், அது இல்லாமலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியில் வர்றாங்கன்னா இவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் பாகவதம் படிச்சிங்கன்னா வரும். சில ஃபேமிலிஸ் எப்படி இருக்குன்னா, பாகவதத்துக்கு அவங்க ஃபேமிலியில் வரவங்க எல்லாம் திருடர்களாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் இருக்குது. சில ஃபேமிலியில் வரவங்களும் நல்லா படிச்சிருப்பாங்க. சில ஃபேமிலியில் வரவங்க பார்த்து நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் இருக்குது, பாகவத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேரேஜுன்னு வரும்போது கண்டிப்பாக பேக்ரவுண்டு பார்த்து ஆகணும். பேக்ரவுண்டு பார்க்காம கட்டக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அது நடக்குது. அங்கே தான் பிரச்சனை வரும். நல்லா கேள்வி, தேங்க்ஸ். ஸோ வேறு ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து மகாபாரத போர் வந்து 18 நாள் நடந்தது இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கு வச்சு ஊதினாங்க. இப்போ கிருஷ்ணர் வந்து பாஞ்சஜயனம், அது வந்து இப்போ எதிரிகளை பயமுறுத்துறதுக்காக, ஏன்னா எதிரிக படையெல்லாம் பயந்து போயிட்டான் இவரோட. எல்லாம் பீமன் ஒரு சங்கு வச்சுருந்தான், ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் உண்டு. அப்போ நவீன காலத்தில் போர் முரசு கொட்டும் அப்படிம்பாங்க. இப்போ ராஜா காலத்துல எல்லாம் போர் முரசு கொட்டும்பாங்க. அப்படின்னா
போர் முரசுனா வந்து டிக்ளேர் பண்ணி போர் இது அடிப்பாங்க. ஓகே. இது அந்த காலத்தில் இது வந்து மகாபாரதம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பயமுறுத்துறதுக்காக அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கு வச்சுனா ஒவ்வொரு சவுண்டு வரும் போல் இருக்கு. எதிரிகள் படையெல்லாம் நடுங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இது யதார்த்தமாக இல்லை எப்படி பயமுறுத்துறதுக்கு ஒரு அவங்களுடைய இதை தைரியத்தை கம்மி பண்ணுறதுக்காகவா? படை தளபதி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்காக இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்கு என்னோட கேள்வி. பகவத்கீதையில் ஃபஸ்ட்டு சாப்டரில் கிளியராக வருது. பாண்டவரில் 5 பேரும் கிருஷ்ணரும் சங்கு ஊதுறார், 5 பேர் ஊதுறாங்க. உண்மையில் அவங்க ஊதும்போது எதிரிகள் பயந்துட்டாங்க. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, 5 பேர் ஊதும் பொழுது கிருஷ்ணா மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அதில் தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா கிருஷ்ணா அவங்க கூட தான் இருக்கார். ஜெயிக்கிறத நாம் தான் கான்ஃபிடென்ஸ் அது எங்கன்னா கிருஷ்ணாலேருந்து வருது. ஆனால் கௌரவ பக்கம் கிருஷ்ணா இல்லை. அவங்க சங்கூதரில் இவங்க பயந்துட்டாங்க. இன்னும் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஊதுறானுங்க. ஸோ அதில் வருது, அவங்க ஊதும் பொழுது இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இவங்களுக்கு கிருஷ்ணா இருக்கிறனால தான் அந்த கான்ஃபிடென்ஸ். அவங்க மேலே அவங்களுக்கும் கிடையாது, கிருஷ்ணா இருக்கார். அப்படின்னா நம்ம கூட கிருஷ்ணா இருந்தால் நமக்கும் கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தியாக. கிருஷ்ணா இல்லைன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும், அது முடிஞ்சிடும். அது டேஞ்சரஸ். எதிர்ப்படைகள் அது மாதிரி ஊதுவாங்கல்ல, அவங்க ஊதுனாங்க. ஆனால் ஊதும்போது எங்களுக்கு ஒரு பயம் வரல. பிகாஸ் ஆஃப் கிருஷ்ணா. தட் மீன்ஸ் நமக்கு கிருஷ்ணா இருந்தாலே போதும், ஜெயிச்சுருவோம். அதுதான் மீனிங். என் கூட கிருஷ்ணா இருந்தால் நான் ஜெயிப்பேன், கிருஷ்ணா இல்லை தோற்றுருவேன். இது வந்து மகாபாரதத்தில் ஒரு இடத்துல வருது. கிருஷ்ணா எப்போ பாண்டவர் பக்கம் சேர்ந்தாரோ அப்போவே அறிவிச்சிட்டாங்க, ஜெயஸ்து பாண்டு புத்திரானாம் தாஷாம் பக்ஷா ஜனார்தனா. கிருஷ்ணா எப்போ அந்த பக்கம் போன உடனே அறிவிச்சிட்டாங்களே பாண்டவர் ஜெயிச்சிட்டாங்க யுத்தத்தை. ஏன்னா ஜனார்தன் அந்த பக்கம் இருக்காரு, இவங்க ஜெயிச்சிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யுத்தமே ஸ்டார்ட் ஆகலை, டிக்ளேர் பண்ணிட்டாங்க இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. கிருஷ்ணா அந்த பக்கம் இருக்காரு, ஜெயிச்சிருவாங்க. சரி. இன்ஃபேக்ட் மகாபாரதம் படிச்சிங்கன்னா ஜெயிக்க போகிறது பாண்டவர்கள் தான் அப்படின்னு கௌரவர்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியாது, துரியோதன் மட்டும்தான் தெரியாது. மற்ற எல்லாருக்கும் தெரியும் ஜெயிக்க போகிறது இவங்க தான், வில்லன் கேரக்டர் அது. எக்ஸப்ட் துரியோதனா எல்லாருக்கும் தெரியும் ஜெயிக்கிறது இவங்க தான். ஈவன் கர்ணனுக்கும் தெரியும், பீஷ்மா, துரோணா, சகுனி எல்லாருக்கும் தெரியும், கிருபாச்சாரியா ஜெயிக்க போகிறது பாண்டவாசியான கிருஷ்ணர் அங்கே இருக்கார். துரியோதனை மட்டும்தான் தெரியல. நாமெல்லாம் மினி துரியோதனா, அவ்வளோதான். சிச்சுவேஷன் வச்சு தான் சார் அது. கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கல, நம்ம எல்லாரும் மினி துரியோதனா தான். நம்மள மினியேச்சர் துரியோதனா, நம்மளும் மினி துரியோதனா. கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கலினா நாம் துரியோதனா தான். சிம்பிள். இன்னொரு டவுட்டு, இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தனுக்கு வந்து சாரதியாக இருந்தாலும் பார்த்த சாரதி அப்படின்ட்டு ஹோல்டு பண்ணி, ஆனால் பார்த்த சாரதின்னு பேர் வந்தது. இப்போ கோயிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளுக்கு வந்து இந்த வெண்ணெயில் நாமம் போட்டு அப்படி இருப்பாங்களா, அது கண்ணு கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்குது. அது எதனால் அப்படி இது பண்ணுறாங்க? பார்த்த சாரதிங்கிறது நேச்சுரலாக அவர் பார்த்தங்க சாரதியாக பார்த்த சாரதி, பட் ஏன் வெண்ணெயில் இது போட்டு அது என்ன டீட்டெயில்ஸ் என்ன? மேபி அவங்க கேட்டவங்க நல்லா சொல்லுவாங்க, பெட்டர் அவங்க நல்ல பதில் சொல்லுவாங்க. நிறையா இருக்குது, கற்பூரம் வைப்பாங்க, மெனி திங்ஸ். எனக்கு எல்லாமே தெரியாது, மேபி அவங்களுக்கு கேட்டு பார்க்கலாம் இந்த டீட்டெயில்ஸ். கோவில் எதுக்கு சங்கு ஊதுறாங்க? எல்லா கோவில்லையும் சங்கு ஊதுறாங்களே, அது எனக்கு தெரிஞ்ச எல்லா கோவிலும் கிடையாது. இஸ்லாமில் கண்டிப்பாக ஊதுவாங்க. சங்கு வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க, ஈதர். ஏன்னா சங்கு வந்து ஆர்டினரி கிடையாது, அஃப்கோர்ஸ் மங்களஹாரம். சங்கோட சப்தம் மட்டும் டிஃப்ரெண்ட் சப்தம், ஊதரத்தை பொறுத்து. ஊதர சப்தமே டிஃப்ரெண்ட். அந்த சப்தத்துக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது, நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வர வாய்ப்பே இல்லை. வீட்லேயும் சங்கு ஊதலாம், நம்ம வீட்டிலே பூஜை பண்ண முன்னாடி சங்கு ஊதலாம். எனக்கு தெரிஞ்ச நார்த் இந்தியாவில் நிறைய பேர் ஊதுவாங்க. வீட்டில் பூஜைக்கு முன்னாடி வீட்டில் சங்கு ஊதுவாங்க. யார் ஊதுறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி வராது. சங்கு ரொம்ப நல்லது. ஸோ நாமளும் அது பண்ணுறோம். அதுக்கு நிறையா இருக்குது. சங்கு ஊதும்போது ஊர் மக்களுக்கு தெரியும், ஓ பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க, டக்குன்னு எல்லாம் வருவாங்க.
அது ஒன்று இருக்குது. நெகட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ். ஆமாம், அது நிறையா நல் விஷயங்கள் இருக்குது. சங்கு நம்ம நினைக்கிறது ஆர்டினரி கிடையாது, ரொம்ப ஹை கிளாஸ், ரொம்ப நல்லது. ஊதுறதுனால ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். நல்லா யார் டெய்லி சங்கு ஊதுறாங்களோ டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, TLC. அவங்களுக்கு லங்ஸ் நல்ல பல வியாதிகள் வராது. சங்கு ஊதுறதுனால பல வியாதி வராது. ஸோ பகவான் அப்படி படிச்சிருக்கார். ஆன்மீகமாகவும் நல்லாயிருக்கும், உடல் ரீதியாக ஜட ரீதியாகவும் நல்லாயிருக்கும். ஆமாம். ஆக்சிஜன் சப்ளை ஆகும். எஸ், நம்ம ஆக்சிஜன் சப்ளை நல்லாயிருக்கும். சங்கு ஊதும்போது லங்ஸுக்கு நல்லது. இன்றைக்கி சில ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா சங்கு ஊதுற பதிலாக ஒன்று கொடுப்பாங்க, ஊதுனா அப்படி மேலே பறக்கிற மாதிரி. பார்த்துருக்கீங்களா ஹாஸ்பிட்டலில்? அது பேசாமல் சங்கு ஊதுனாலே போகுது. ஆனால் சங்கூரை வேறு மீனிங் பண்ணுறாங்க. சங்கு ஊதிட்டு அது நெகட்டிவ் பண்ணுறாங்கன்னா, ஒரு வீட்டில் இறந்துட்டாங்கன்னா ஏன் சங்கு ஊதுறாங்கன்னா, இறந்து டெட் பாடி இருந்தாலே நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்துடும், பேய் பிசாசெல்லாம் வந்துடும். அது வரக்கூடாது தான் சங்கு ஊதுறாங்க. சங்கு சாதாரண அன்றைக்கி வரும். டெட் பாடி இருந்தாலே மோசமான சக்தியெல்லாம் வந்துடும், கண்டிப்பாக வரும். நான் இமேஜின் வாரம் வாரம் சண்டேயான ஒன்று போட்டான்னு எங்கள் வீட்டில், அது டெட் பாடி தானே, அப்போ எவ்வளோ நெகட்டிவ் உள்ள இருப்பார். சும்மாலாம் கிடையாது. சங்கூதுறது சாதாரண விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வேறு ஏதாவது பிரபு, இங்கே பொருளுரையில் சுதந்திரம்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்காருங்க. இப்போ நம்மளாம் சுதந்திரமாக இருக்கிறோம்னா சுதந்திரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆன்மீக ரீதியான பதிவு வேணும். சுதந்திரம் அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்க? ஆக்சுவலி இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது பக்தி பண்ண தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸே நம்ம கண்ணுக்கு தெரியும். பகவத்கீதை படிக்காதவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸே கிடையாது, ஆனால் அது அவங்களுக்கு புரியாது. இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்காது. பகவத்கீதை படிக்கிறவங்களுக்கு தான் அந்த இண்டிபெண்டன்ஸே கண்ணுக்கு தெரியும். சுதந்திரம் இருக்கிறது அவங்க அப்போ தான் தெரியும். அது சுதந்திரமாக நமக்கு கிடையாது. நாம்பளாம் நினச்சிக்கிறோம் எனக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்னு, ஆனால் நமக்கு ஆக்சுவலி இல்லை. ஆனால் பகவத்கீதை படிக்கும்போது அந்த ரியல் இண்டிபெண்டன்ஸ் தெரியும். ரியல் இண்டிபெண்டன்ஸ் சும்மாலாம் கிடையாது. அது எல்லாருக்கும் அந்த கண்ணுக்கெல்லாம் தெரியாது. டிவோட்டிக்கு மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். நான் டிவோட்டிக்கு இண்டிபெண்டன்ஸெல்லாம் இருக்காது. முக்குணத்தினால தள்ளப்பட்டு தப்பான செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்வாங்க. இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் ஓன்லி ஃபார் டிவோட்டிக்கு தான், மற்றவங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் இண்டிபெண்டன்ஸ்ன்னு பேசுகிறாங்க, அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸே இல்லை. எங்கே இருக்குது இண்டிபெண்டன்ஸ்? ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. பாஸ் வந்து சொல்கிறார் சண்டே வேலைக்கு வேணால் வேலைக்கு போயாகும், எங்கே இருக்குது இண்டிபெண்டன்ஸ்? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வேணால் போகிறாங்கல்ல, எங்கே இருக்குது இண்டிபெண்டன்ஸ்? கிடையாது. நாமெல்லாம் நினச்சிக்கிறோம். பக்தனுக்கு மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் கிடையாது. பகவத்கீதை இதெல்லாம் வருது. 3rd chapter கிருஷ்ணர் பேசுகிறார். ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது தான் கண்ணுக்கு தெரியும். குட் கொஷன். ஸோ வேறு ஏதாவது கேள்விங்களா? வேர்ல்டு வில்லன் புதின் அப்புறம் ட்ரம்ப் இந்த திருந்தல் பழைய ரொம்ப மோசமாக ஆடுறது. இப்போ ஃபஸ்ட்டு பீரியட் நல்லா இருந்தது ட்ரம்ப், இப்போ ரொம்ப மோசமாக. See, புட்டின், ட்ரம்ப் அவங்க 2 பேர் விட்டுருங்க. பகவத்கீதை படிக்கலினாலே நாம் நல்லா இருக்க மாட்டோம். பர்சனலாக நம்ம பகவத்கீதை படிக்கும் பொழுது அவங்க எப்படி இருந்தாலும் பர்சனலாக ஐ கேன் பி ஹாப்பி. அவங்க 2 பேர் சும்மா பாசிங் கிளவுட், எனக்கு கொஞ்ச நாள் செத்து போயிடுவாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பகவத்கீதை படிக்கலை அப்படின்னாலே பர்சனலி நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஈவன் நமக்கு நல்லா யாராவது செஞ்சாலும் நம்ம கஷ்டப்படுறோம். நான் பகவத்கீதை படிக்கலைன்னு நான் சந்தோஷமாக இருக்க முடியாது, நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதான் முன்னாடி சொன்னேன், நம்ம பகவத்கீதாவில் ஃபாலோ பண்ணலின்னா நாம் துரியோதனன் தான். ஏன் புத்தின்ட்டு ட்ரம்ப்பு போம்? நானே ஒரு புட்டின், நானே ஒரு ட்ரம்ப்பாகவும் இருப்பேன். ஏன் நான் சொன்ன நாம்ளே அப்படி தான் இருப்போங்கிறேன். நான் பகவத்கீதை ஃபாலோ பண்ணினா நானும் ஒரு ட்ரம்ப்பாக தான் இருப்பேன். புரியுதுங்களா?
நான் பகவத்கீதை ஃபாலோ பண்ணினா நானும் ஒரு ட்ரம்ப்பு தான். ஏன் ட்ரம்ப்பு? நாங்களே அப்படி தான் இருப்போம். அவங்கவுங்க கேள்வி கேட்டுருக்கோம். நான் உண்மையில் பகவத்கீதை படிக்கிறேன்னா ஃபாலோ பண்ணுறேன்னா அவங்கவுங்க கேள்வி கேட்டுருக்கோம். பண்ணலின்னா நானும் துரியோதனன், நான் ஒரு ராமனா, நானும் ஒரு ஹிரண்யகசிபு, நான் ஒரு கம்சன், அவ்வளோ. செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் புத்தின் ட்ரம்பில் ஒன்றுமே கிடையாது, ஏதோ அப்படி இருக்கும். ஸோ வேறு ஏதாவது கேள்வி? வேறு ஜென்ரல் மாதாஜி கொஷின்ஸ் இருக்கா? வேறு கேள்வி ஏதாவது? ஸோ சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय.